மக்கள் கட்சியின் 18வது நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து எங்களுடைய கோரிக்கை வேளாண் துறைக்கு தனியாக ஒரு நிதிநிலை அறிக்கை வெளியிட வேண்டும் என. அதை வலியுறுத்துவதற்காக ஆண்டுதோறும் நாங்கள் ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கை, கூடுதலாக நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் வெளியிட்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே 18 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே நாங்கள் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்ட காரணத்தால் தான் 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசும் தமிழ்நாட்டிற்கு தனியாக வேளாண் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது எங்களுடைய வலியுறுத்தலால் மக்களுக்காக, விவசாயிகளுக்காக நாங்கள் அழுத்தம் கொடுத்து தமிழக அரசை செய்ய வைத்தோம். இது எங்களுடைய நிறுவனருக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த ஆண்டு எங்களுடைய நிழல் நிதிநிலை வேளாண் அறிக்கையில் வேளாண் துறைக்கு மொத்தம் 85,000 கோடி மதிப்பு கொண்டதாக இருக்கும். அதில் 65,000 கோடி வேளாண் துறை மூலமாக செலவிடப்படும். இது தவிர பாசன திட்டங்களுக்கு 20,000 கோடி செலவிடப்படும். வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீட்டில் 12,500 கோடி உழவர்கள் மூலதன மானியத்திற்கு செலவிடப்படும். வேளாண் கட்டமைப்பு, வேளாண் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கட்டமைப்புகளை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு 22,500 கோடி செலவிடப்படும். அதல்லாமல் பயிர் காப்பீடு உள்ளிட்ட பிற திட்டங்களுக்கு 30,000 கோடி செலவிடப்படும். இதுதான் பட்ஜெட்டுடைய கிரக்ஸ் தான். அதாவது இப்போ தமிழக அரசினுடைய பட்ஜெட்டில், திமுக அரசினுடைய இப்போ பட்ஜெட், கடந்த ஆண்டு பட்ஜெட், வேளாண் துறைக்கு மொத்தத்தில் அவங்க செலவிட, அதாவது அறிவித்தது 14,730 கோடி. அதில் இது இல்லாமல் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு 8,000 கோடி. அது இல்லாமல் மற்ற துறைகள் இருக்குது, பால்வளைத்துறை இருக்குது, மீன்துறை, இதெல்லாம் சேர்ந்தால் மொத்தத்தில் வேளாண் சார்ந்த நிதிநிலை அறிக்கை கடந்த ஆண்டு 42,281 கோடி தமிழக அரசு, திமுக அரசு வெளியிட்டது. எங்களுடைய இந்த ஆண்டு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 85,000 கோடி வேளாண் துறைக்கும் நீர்ப்பாசனத்திற்கும். இது இல்லாமல் இன்னும் 40,000 கோடி பார்த்தீங்கன்னா கால்நடைத்துறைக்கு, பால்வளைத்துறைக்கு, மீன்வளைத்துறைக்கு, கூட்டுறவுத்துறை, உணவுத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, இதெல்லாம் சேர்ந்தால் இன்னொரு கூடுதலாக 40,000 கோடி. ஆக 1,25,000 கோடி மொத்தம் எங்களுடைய நிழல் நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். எங்களுடைய இலக்கு என்ன? பாட்டாளி மக்கள் இலக்கு ஒரு மாநில அரசு பட்ஜெட்டில் 25 விழுக்காடு வேளாண் துறைக்கு ஒதுக்கீடு செய்யணும். இப்போ எங்களுடைய இந்த ஆண்டு உத்தேச நிதிநிலை அறிக்கை 5 லட்சம் கோடியாக இருக்கும். இன்னும் அடுத்த ஒரு சில நாட்களில் எங்களுடைய நிதிநிலை அறிக்கை, நிழல் நிதிநிலை அறிக்கை நாங்கள் வெளியிடுவோம். அதில் உத்தேசமாக 5 லட்சம் கோடி பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கு. அந்த 5 லட்சம் கோடியில் இப்பொழுது எங்களுடைய இலக்கு 1,25,000 கோடி வேளாண் துறைக்குன்னா கிட்டத்தட்ட 25 விழுக்காடு வேளாண் துறைக்கு எங்கள் பட்ஜெட்டில். ஏன் இதில் நாங்கள் கொண்டு வந்துடும் அவ்வளோ முக்கியத்துவம்னா, இதை
செய்தால்தான் வேளாண் வளர்ச்சி, இன்னைக்கு வேளாண் வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய வேளாண் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 2.1 விழுக்காடு, 2.2, 2.6 விழுக்காட்டிலிருந்து மாற்றி 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 வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் 3 விழுக்காடு கூட போனது கிடையாது. எங்களுடைய இலக்கு அது கிட்டத்தட்ட 6 விழுக்காடு அடைய வேண்டும். ஆண்டுதோறும் வேளாண் வளர்ச்சி 6 விழுக்காடு அடைந்தால்தான் ஒரு மாநிலம் வளர்ந்த மாநிலமாக இருக்கும். அதில் முதலீடு செய்யணும் வேளாண் துறைக்கு. இது இல்லாமல் கூடுதலாக எங்களுடைய கணக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். 50 லட்சம் பேர் அடுத்த 5 ஆண்டுகள். அதெல்லாம் நான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதில் அது பயிர் கடன் சுமை, கொள்முதல் விலை உள்ளிட்ட உழவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்து அவற்றை களைவதற்கான நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைக்க உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் வல்லுநர் குழு ஒன்று அமைக்கப்படும். அனைத்து விளைபொருட்களையும் அரசே கொள்முதல் செய்வதை கட்டாயமாக சட்டத்தை கொண்டு வருவோம். இது யாரும் இந்தியாவில் செஞ்சது கிடையாது. இது அவசியமானது. தமிழ்நாட்டில் 2025-26 ஆண்டு உழவர்களின் லாபத்தையும் வாழ்வாதாரத்தையும் பெருக்குவதற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சிறப்பாண்டாக கடைபிடிக்கப்படும். அனைத்து விளைபொருட்களையும் அரசே கொள்முதல் செய்வதை கட்டாயமாகும் வகையில் வேளாண் விளைபொருட்கள், அதாவது கொள்முதல் விலை நிர்ணயம் மற்றும் கொள்முதல் சட்டம் 2025 நிறைவேற்றப்படும். ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து அனைத்து விளைபொருட்களையும் அரசு கொள்முதல் செய்யும் என்று. அனைத்து விளைபொருட்களையும் அரசே கொள்முதல் செய்யும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக வசதியாக வேளாண் வணிகம் மற்றும் சந்தைப்படுத்துதல் என்ற புதிய அமைச்சகம் உருவாக்கப்படும். புதிய அமைச்சகத்தை உருவாக்குவதற்காக வேளாண் விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்வதற்காக தனி ஆணையம் அமைக்கப்படும். உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு லாபம் சேர்த்து விலை நிர்ணயிக்கப்படும். இது MS சுவாமிநாதன் பரிந்துரை, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த பரிந்துரையை அவர் வெளியிட்ட அடுத்த மாதமே நாங்கள் அதை வலியுறுத்தி வருகின்றோம். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இவ்வளோ காலமாக வலியுறுத்தி ஒவ்வொரு பட்ஜெட்லையும் நாங்கள் எங்களை போட்டு சமீப காலத்தில் தான் மத்திய அரசு அந்த கொள்கையில் ஏற்றுட்டு இருக்காங்க. ஆனால் அதை நடைமுறை செய்யலை. நடைமுறையில் பல சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா இதை எந்த அளவில் விவரங்கள் எவ்வளோ உற்பத்தி செலவு எவ்வளோ, அது சரியான முறையில் உற்பத்தி செலவு அவங்களுக்கு கணக்கிட முடியல. அதனால் அது முழுமை அடையலை. மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க MS சுவாமிநாதன் பரிந்துரையை. MS சுவாமிநாதன் பரிந்துரைனா உற்பத்தி செலவு ப்ளஸ் 50 விழுக்காடு லாபம் அப்படின்னு போட்டால் அதுதான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய இலக்கு. ஆனால் அது சரியான முறையில் நடைமுறைக்கு வரலை. அதே போன்று காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை விலை நிர்ணயிக்கப்படும். அடுத்தது நெல்லுக்கு 3500 ரூபாய் ஒரு குவிண்டால், கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 5000 ரூபாய். இன்னைக்கு கிடைக்கிறது நெல்லுக்கு, அதாவது சன்ன ரக நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா 2315 ரூபாய் மத்திய அரசு வழங்குகிறது. மாநில அரசு அதற்கு ஊக்கத்தொகை என்று 135 ரூபாய் ஏதோ அப்படி போடுறாங்க. தமிழக அரசு அதை அப்படி போடுறாங்க, அவ்வளோதான். ஆக மொத்தம் 2450 ரூபாய் இன்னைக்கு விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஒரு குவிண்டால்னா 100 கிலோ கிடைக்கிறது. எங்களுடைய அறிவிப்பு 3500 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு. ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நெல் ஒரு குவிண்டால் உற்பத்தி செய்வதற்கு 1950 ரூபாய் ஆகுது உற்பத்தி செய்யறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் அந்த நெல்லை எடுத்துக்கிட்டு அங்கே போய் கொள்முதல் நிலையத்தில் போய் கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஒரு 100 ரூபாய் செலவாகுது. ஒரு குவிண்டால்னா 100 கிலோ, ஒரு மூட்டைனா 40 கிலோ மூட்டை தான் வரும். ஆக 2.5 மூட்டை, ஒரு மூட்டைக்கு லஞ்சம் எவ்வளோன்னா 60 ரூபாய், 2 மூட்டைக்கு 120 ரூபாய், 2.5 மூட்டைக்கு கிட்டத்தட்ட 150 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு லஞ்சம் கொடுத்தாதான் தமிழ்நாட்டில் நெல்லை விற்க முடியும். எங்க? அரசு கொள்முதல் நிலையத்தில். ஆக 1950 ரூபாய் ப்ளஸ் 150 ரூபாய், அப்புறம் எடுத்துட்டு போகிறது, இதெல்லாம் போச்சுன்னா
நட்டோம். இதுதான் கரும்பு. கரும்பு இன்னைக்கு மத்திய அரசு நிர்ணயித்த விலை கரும்பு பார்த்தீங்கன்னா 3150 ரூபாய் ஒரு டன். தமிழ்நாடு அரசு அப்படி போடுறது எவ்வளோ? 145 ரூபாய். இன்னும் இந்த வருஷம் அறிவிக்கல. 145 ரூபாய் அப்படி போடுறது. கடுமையாக சொல்லணும் இந்த வார்த்தையை, ஆனாலும் கொஞ்சம் மேடை நாகரிகத்துக்காக கொஞ்சம் நான் பணிவாக சொல்கிறேன் நான். ஆனால் ஒரு டன் கரும்பு உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 3000 ரூபாய் ஆகுது. நாங்கள் அறிவிக்கிறது ஒரு டன் கரும்புக்கு 5000 ரூபாய். இதெல்லாம் செய்தோம் என்றால் விவசாயிகளுக்கு நம்ம மானியம் கொடுக்க தேவையில்லை, கடன் கொடுக்க தேவையில்லை, எதுவும் கொடுக்க தேவையில்லை. அவங்களே சுயமரியாதையோடு வாழுவாங்க. ஏன்னா அதிக சுயமரியாதை உள்ளவர்கள் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் தான். ஆனால் அதற்கேற்ப அரசாங்கம் இன்று வரை அவர்களுக்கு எந்த திட்டமும் செய்யலை. அவங்கள பற்றி கவலையும் இல்லை, அக்கறையும் கிடையாது. அடுத்து வேளாண் விளைபொருட்களுக்கு கொள்முதல் செய்வதற்காக தனி வாரியம் அமைக்கப்படும். நெல் உள்ளிட்ட விளைபொருட்கள் கொள்முதல் செய்ய 6000 நிலையங்கள் அமைக்கப்படும். அதாவது இன்னைக்கு நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா 3200 கொள்முதல் நிலையங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. கூடுதல் அதிகமாக டெல்டாவில் இருக்கு. இது 4000 உயர்த்தப்படும். அதாவது நெல்லுக்கு மட்டும் 3200 4000 உயர்த்தப்படும். மற்ற விளைபொருட்களுக்கு கூடுதலாக 2000 கொள்முதல் நிலையங்கள், அதாவது மொத்தத்தில் 6000 கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும். அப்புறம் கொள்முதல் பணிகளை மேற்கொள்ள 38,866 பருவகால பணியாளர்கள் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள். இருக்கிறவங்களுக்கு பணி நிலைப்பு. அதனால் கூடுதலாக 12,000 பணியாளர்கள் புதிதாக நியமிக்கப்படுவார்கள். அடுத்தது கொள்முதல் வாரியத்திற்கு 6000 கோடி மானியம். தமிழக அரசே நெல்லை கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்குவதில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின்படி மத்திய அரசிடம் இருந்து நெல் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வாங்க தேவை கிடையாது. அதனால் அதற்கான மானியத்தை மத்திய அரசிடமிருந்து நேரடியாக பெற நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்ககிட்ட நம்ம வாங்க வேண்டாம், ஏன்னா இங்கேயே எல்லாமே நம்ம கொள்முதல் செய்யறதுனால மானியத்தை மட்டும் நம்ம வாங்க. மத்திய அரசிடம் இருந்து பெறப்படும் நேரடி மானியம், தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் உணவு மானியம் ஆகியவற்றை கடந்தும் கொள்முதல் வாரியத்திற்கு பெரும் செலவு ஏற்படும். அதை சமாளிக்க தமிழ்நாடு அரசின் சார்பில் கொள்முதல் மானியமாக 6000 கோடி வழங்கப்படும். இது பட்ஜெட்டில் வழங்கப்படும். அதுக்கப்புறம் காவிரி பல்பொருள் அங்காடிகள் 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. அதாவது பல்பொருள் அங்காடிகள்னா என்னன்னா, இப்போ நம்ம இந்த விளைபொருட்களை கொள்முதல் செய்து அதை எல்லாமே நியாய விலை கடையில் நம்ம கொடுத்துட்டு வரோம். கொடுத்துட்டு அதில் இருக்கிற மிச்ச பொருள் இருக்குது, அதை புதிதாக காவிரி பல்பொருள் அங்காடிகள் என்று உருவாக்கி கிட்டத்தட்ட அதில் தமிழ்நாடு முழுவதும் 30,000 அங்காடிகளை உருவாக்கி நியாய விலை கடையில் என்ன அது கிடைக்குது அந்த விலைக்கு சேர்த்து இதில் அந்த பொருட்களை விற்கிறது. இதனால் 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது இல்லாமல் தனியாரும் இதில் எடுத்துக்கலாம், இதை வாங்கி செய்யலாம். ஆனால் விலை நிர்ணயம் செய்கிறது தமிழ்நாடு அரசு தான் செய்யும். அதில் அடுத்தது நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை, சமையல் எண்ணெய் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு உழவர்களிடம் இருந்து நாட்டு சர்க்கரை கொள்முதல் செய்யப்பட்டு மானிய விலை நியாய விலை கடைகளின் மூலம் வழங்கப்படும். அதன் பிறகு நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை நியாய விலை கடைகளின் மூலம் மானிய விலையில் வழங்கப்படும். பருப்பு எண்ணெய் வித்து உற்பத்தியை பெருக்க சிறப்பு திட்டம். தமிழ்நாட்டில் துவரம்பருப்பு சாகுபடி செய்யப்படும் பரப்பு இப்போதுள்ள 1,25,000 ஏக்கரில் இருந்து அடுத்தது 3 ஆண்டுகளில் 3,00,000 ஏக்கராக உயர்த்தப்படும். அது துவரம்பருப்பு சாகுபடி செய்கின்ற பரப்பு. துவரம்பருப்பு சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு ஏக்கருக்கு 10,000 சிறப்பு ஊக்கத்தொகை. அதாவது மானியம் வேற, ஊக்கத்தொகை வேற. இது ஊக்கத்தொகை. எண்ணெய் வித்து பயிர்களை எள் சாகுபடி பரப்பு ஆண்டிற்கு 50,000 ஏக்கர் வீதமும், சூரியகாந்தி சாகுபடி பரப்பு ஆண்டிற்கு 25,000 வீதமும்,
25,000 ஏக்கர் விதமும் அதிகரிக்கப்படும். நிலக்கடலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை சாகுபடி பரப்பு வந்து 5,62,000 ஏக்கர். இது வந்து 8 லட்சம், அது 7 லட்சம் ஏக்கராக உயர்த்தப்படும். எண்ணெய் வித்து பயிர்களை சாகுபடி செய்ய ஏக்கருக்கு 7,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். அப்புறம் வேளாண் திட்ட ஆணையம். தமிழ்நாட்டில் வேளாண் வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்கி தருவதற்காக தமிழ்நாடு வேளாண் திட்ட ஆணையம் என்ற புதிய அமைப்பு ஏற்படுத்தப்படும். வேளாண் திட்ட ஆணையம் என்று வேளாண் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மாநில வேளாண் கொள்கை உருவாக்கப்படும். இதுதான் முக்கியமானது, மாநில வேளாண் கொள்கை. நீர்ப்பாசன திட்டங்களை புத்தெழுச்சியுடன் செயல்படுத்த தமிழ்நாடு நீர்ப்பாசன திட்ட செயலாக்க ஆணையம். இத்தனை ஆணையங்கள் வந்து உருவாக்கப்படும். நீர்ப்பாசன திட்ட செயலாக்க ஆணையம் என்ற புதிய அமைப்பை உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் சாகுபடி பரப்பு பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் 40 லட்சம் ஏக்கர் அதிகரிக்கப்படும். ஏன் அதை நான் சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளில் 40 லட்சம் ஏக்கர், அதாவது தோராயமா 16 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு வந்து வேளாண் சார்ந்த பயனை தவிர்த்து வேறு பயனுக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. அதனால வேளாண் துறைக்கு 40 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கிறது பயன்பாட்டு, வேளாண் பயன்பாட்டிற்கு. இது அடுத்த 5 ஆண்டுகளில் 40 லட்சம் ஏக்கர் அதிகப்படுத்தப்படும் வேளாண் பயனுக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கடந்த சில 10 ஆண்டுகளில் 15,000 ஏரிகள் காணாமல் போய்விட்டன. தமிழ்நாட்டில் 27,000 ஏரிகள் கொள்ளளவு ஆக்கிரமிப்பால் குறைந்து விட்டது. காணாமல் போன ஏரிகளை மீட்டெடுக்கவும், ஆக்கிரமிப்புகளை ஏரிகளை மீட்டெடுக்கும் ஏரிகள் வேளாண்மை வாரியம் என்ற அமைப்பை உருவாக்கப்படும். ஏரிகள் வேளாண்மை வாரியம். அதாவது சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, February 3 உலக சதுப்பு நில நாள், வேர்ல்டு வெட்லேண்ட் டே. இதில் பச்சாவரத்தில் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கணும். தமிழ்நாட்டில் உள்ள சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும். சதுப்பு நிலம்னா வெட்லேண்ட். வெட்லேண்ட்னா நம்ம ஏரி, கண்மாய், குளம், குட்டை இதெல்லாமே வெட்லேண்ட் தான், வெட்லேண்ட். இதில் என்னன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 42,900 சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. இதில் 26,800 சதுப்பு நிலங்கள் 5 ஏக்கருக்கு கூடுதலாக இருக்கிறது. இதை வரையறை செய்து, இதை அறிவித்து, இதை பாதுகாக்க வேண்டும் என 2010 சட்டம் இருக்கு. இந்தியா முழுவதும் செய்யணும் சட்டம் இருக்கு. இதுக்கு சம்பந்தமான வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே 2017 14 போட்டது, 17 புதுசாக போட்டது எல்லாம் இருக்கு. சமீபத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பித்தது. அந்த ஆணையின்படி பார்த்தீர்கள் என்றால் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து ஏரிகள் குளங்களை, அதாவது 5 ஏக்கருக்கு மேலே உள்ள ஏரி குளங்களை வரைமுறை செய்து அதற்கு அரசாணை வெளியிட வேண்டும். அதாவது அரசாணை வெளியிட்டால் பாதுகாக்கப்படும். இல்லைன்னா இப்போ வரைமுறை செய்து ஏரிக்கு இதுதான் எல்லாம், இவ்வளோ பெரிய ஏரி, இது குளம், இதெல்லாம் சேர்ந்து வரைமுறை செய்யணும். சேட்டலைட் மேப்பிங் எல்லாமே இருக்கு. ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஏரிக்கு கூட வரைமுறை செய்து அதற்கு அரசாணை வெளியிடவில்லை. இது எவ்வளோ மோசடி இது! அப்போ என்ன நிலையில நம்ம இருக்கிறோம் கேட்டா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்டா, நாங்கள் 100 ஏரிகளை நாங்கள் எல்லாம் ரெடி வச்சு பண்ணியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்னும் நோட்டிஃபை பண்ணல. எதுல, எவ்வளோல? 42,900 ஏரி குளங்களில், அதுலேயும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள 26,800 ஏரி குளங்களில் 100 ஏரிகளை வரைமுறை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இது வரைக்கும் ஒன்று கூட நோட்டிஃபை பண்ணலன்னா அப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி என்ன பிரயோஜனம்? அப்போ இவங்களுடைய எண்ணம் என்னன்னா, இந்த ஏரி குளங்களை பாதுகாக்க கூடாது. அப்போதான் இவங்க கட்சிக்காரங்களோ அவங்களுக்கு வேண்டியவங்களோ அதில் ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த ஏரியை காலி பண்ணிடலாம், குளத்தை காலி பண்ணிடலாம், முடிச்சிடலாம். அதனால தான் 15,000 ஏரி காணாமல் போயிடுச்சு. வடிவேல் படத்தில் கிணத்தை காணாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுவார்ல, அதே மாதிரி தான் 15,000 ஏரிகள் தமிழ்நாட்டில் காணாமல் போய்விட்டது என்று காவல்துறையில் போய் புகார் கொடுக்கணும். அடுத்தது, விலங்குகள் தாக்கி உயிரிழப்போருக்கு 25 லட்சம் இழப்பீடு. அதில் வந்து காயமடைந்தவருக்கு 15 லட்சம், லேசான காயம் 5 லட்சம். வேளாண்மை சார்ந்த தொழில்களுக்கு முதலீடு திரட்டுவதற்காக
வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும். இப்போ தமிழ்நாட்டிலேயோ எல்லாம் போட்டு முதலீட்டாளர்கள் மாநாடு உலகத்திலேருந்து எல்லாம் கொண்டு வராங்கல்ல, அழைக்கிறாங்களே, நீங்கள் வாங்க வாங்க போட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ போட்டு புரிந்துணர்வு கையெழுத்து போடுறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு ஃபோட்டோ போட்டு 10 லட்சம் கோடி, 20 லட்சம் கோடி, 30 லட்சம் கோடி கிடைக்கிறது எவ்வளோ? மொத்தம் 3000-4000 கோடி தான் முதலீடு செய்கிறாங்க. ஆனால் ஃபோட்டோ மட்டும் போட்டுடுறாங்க. அதே தான் இந்த நாங்கள் செய்கிறது வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு உலகத்தில் எல்லாரும் வரட்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் 5 அணைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. எவ்வளோ இயற்கை வளங்கள் நமக்கு இருக்குது. அதை நம்ம வியூகங்கள் வைத்து அதை அதிகப்படுத்தி பாதுகாக்க வேண்டும். இது நம்முடைய கடமை. இதில் முக்கியத்துவம் கொடுங்க, விவசாயத்தில் முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் ஐடி மால்கெல்லாம் டைட்டில் பார்க்கலாம் கட்டினதெல்லாம் பண்ணுங்க, ஆனால் விவசாயிகளை வாழ விடுங்க. இதுதான் முக்கியமானது. இது விவசாயிகளை வாழ விட்டு விவசாயத்தை நம்ம பெருக்கணும்னா நிச்சயமாக தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக வரும். 250 வேளாண் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படும். புத்தொழில் நிறுவனங்கள் அரசின் சார்பில் அதற்கு 1 கோடி வரை முதலீடு, 25 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். யார் யார் தொடங்குறாங்களோ அதுக்கு 1 கோடி ரூபாய் நாங்கள் உதவி செய்வோம் அரசு சார்பில். அப்புறம் பயிர் காப்பீடு புதிய நிறுவனங்களுக்கு அரசே தொடங்கும். அதாவது இப்போ பயிர் காப்பீடு என்பது ஒரு ஏமாற்று வேலையாக போயிடுச்சு. இப்போ ஒரு ஏக்கருக்கு 45 பைசா அப்படிலாம் கொடுக்குற நிலை வந்துடுச்சு இப்போ. ஆனால் அது வேற. இப்போ ஒரு இயற்கை சீற்றம், வெள்ளம் வருது, சூறாவளி வருது, இல்லை காஞ்சி போயிடுது, வறட்சி வருது, எல்லாத்துக்கும் போட்டால் இப்போ காப்பீடு எங்களுடைய கோரிக்கை என்று பார்த்தீங்கன்னா 30,000 ஒரு ஏக்கருக்கு, நெல்லுக்கு ஒரு 30,000 ஏக்கர் கொடுக்கணும், இல்லை கரும்புக்கு 1,20,000 ஏக்கர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய நிலைப்பாடு. இதில் அப்புறம் தமிழக அரசு கேட்டால் மத்திய அரசு நாங்கள் 30,000 கோடி கேட்டோம், கொடுத்தது 300 கோடி கொடுத்தாங்க. அது வேற ஒரு வசனம் தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அதில் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்கிறோம். அதனால் இதில் என்ன பார்த்தோம்? தமிழ்நாடு அரசு ஒரு புதிய நிறுவனத்தை, காப்பீடு நிறுவனத்தை தொடங்கட்டும், முதலீடு செய்து தொடங்கட்டும். அதற்கு உழவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். தமிழ்நாட்டில் இயற்கை சீற்றங்கள் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு நியாயமான இழப்பீடு கிடைப்பதை உறுதி செய்ய புதிய பயிர் காப்பீடு நிறுவனத்தை தமிழக அரசு தொடங்கும். இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு அரசின் சார்பில் நிவாரணம் வழங்க நிலையான நிவாரணம் திட்டம் வகுக்கப்படும். இந்த திட்டத்தின்படி வறட்சியால் முழுமையாக பாதிக்கப்படும் குறுவை பயிர்களுக்கு, குறுவைனா இங்கே இதில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் சொல்கிறது, டெல்டாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும், ஏக்கருக்கு 40,000 ரூபாய், ஓரளவு பாதிக்கப்படும் பயிர்களுக்கு 25,000 ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்கப்படும். கரும்புக்கு 1.2 லட்சம் ஏக்கர் 1.2 லட்சம் ரூபாய், நிலக்கடலைக்கு 33,000 ரூபாய், பிற பண பயிர்களுக்கு 1,25,000 வரை இழப்பீடு வழங்கப்படும். அப்புறம் நெல் உற்பத்தி திறன். இப்போ சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நெல் உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டேருக்கு 6 டன் உற்பத்தி செய்கின்ற திறன் சில மாநிலங்களில் இருக்குது. வட மாநிலங்களில் சில இருக்குது, பஞ்சாபில் இருக்குது, ஹரியானாவில் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 5 டன் தான் உற்பத்தி செய்கின்ற திறன் இருக்குது. ஆனால் திருவண்ணாமலை, விழுப்புரம், அந்த திருவண்ணாமலை போலூர் பகுதியில், இல்லை கடலூர் சில பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா 6 டன் இன்னைக்கு இருக்குது. ஆக இந்த பகுதியில் 7 டன்னாக உற்பத்தி திறன் உயர்த்த அத்தனை வசதிகளும் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாடு முழுவதும் 5 டன்லேருந்து உற்பத்தி திறன் 6 டன்னாக ஒரு ஹெக்டேருக்கு 6 டன்னாக உயர்த்தப்படும். வேளாண் துறையில் ஆண்டிற்கு 6 விழுக்காடு வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான உத்திகளை வகுத்த வல்லுநர் குழு அமைக்கப்படும். நான் தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறேன், 6 விழுக்காடு வேளாண் வளர்ச்சி இருந்தால்தான் ஒரு மாநிலம் வளர்ந்த மாநிலமாக. இப்போ உலகத்தில் வளர்ந்த நாடுகள் நம்ம சொல்கிறோம், டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ன்னு பிரிச்சிருக்கிறோம் 3. இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரி தான், வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு. ஆசியாவில் ஜப்பான் வளர்ந்த நாடு, சவுத் கொரியா வளர்ந்த நாடு, சிங்கப்பூர் வளர்ந்த நாடு. அப்போது உலக அளவில் வளர்ந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிச்சு எல்லா வகையிலையும். அதே போன்று இந்தியாவில் வளர்ந்த மாநிலம், வளர்ந்து கொண்டிருக்கின்ற மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு இன்னும் வளர்ந்து தான் கொண்டிருக்கிறது.
அது வளர்ந்த மாநிலமாக டெவலப்டு ஸ்டேட் அப்படின்னு அதை கொண்டு வரணும்னா இதில் வேளாண் வளர்ச்சி 6 விழுக்காடாக இருக்கணும். பொருளாதாரம் ஒட்டுமொத்த பொருளாதாரம் தமிழ்நாட்டில் அடுத்த பட்ஜெட்டில் நாங்கள் சொல்ல போகிறோம். கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 10, 10.5, 11 விழுக்காடு. இந்தியா முழுவதும் வளர்ச்சின்னா பார்த்தீங்கன்னா 5.6 தான் இந்தியா முழுவதும் வளர்ச்சி. இப்போ சமீபத்தில் இந்த குவார்ட்டர் போன டிசம்பர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6.2ன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் எங்களுடைய இலக்கு வேளாண் துறைக்கு இப்போ இருக்கிற 2.2 தான் வேளாண் துறை. 6 விழுக்காடு வளர்ச்சி என்னைக்கு வருதோ ஆட்டோமேட்டிக்காக வளரும். போர் அடிக்கிறேன்னா வேளாண் துறையினாலே ஒரு மாதிரி தான். ஆனால் அவங்க சேத்துல கால் வைக்கலைன்னா நீங்கள் சோத்தில் கையை வைக்க முடியாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்.